இயற்கை எண்ணெய் மடியில் இறைத்தந்தை அரவணைப்பில் மகிழ்ந்து வாழும் எனதருமை தமிழ் சொந்தங்களே, வட அமெரிக்கா தமிழ் தொலைக்காட்சியில் ஃபெட்கானா வழங்கும் திருவருகை கால நிகழ்வுகளில் பங்கேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும். எதிர்நோக்கு ஞாயிறு, அமைதியின் ஞாயிறு என கடந்து மகிழ்வின் ஞாயிறை கொண்டாட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று செய்தியை நமக்கு அறிவுறுத்து அழைப்பு விடுக்கிறது தாய் திரு அவை. கிறிஸ்து பிறப்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இறை நம்பிக்கையில் மகிழ்வை கண்டிட, இயற்கையுடன் ஒன்றிணைந்து அன்புறவில் வாழ்ந்திட அதே திரு அவை அறிவுறுத்துகிறது. மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதையும் செய்து எப்படியும் இருந்து எதன் வழியாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருபுறம் அழிவை நோக்கி செல்கின்ற மக்கள் இருக்கின்ற சூழலில், சவால் நிறைந்த இந்த சூழலில் இறைவனில் மகிழ்ந்திருப்பது, இறைவனின் மகிமையை காண்பதற்காக காத்திருப்பது, அந்த இறைவனின் வருகையை கண்டவுடன் அதை உறுதி செய்து கொண்டு அவற்றில் நிலைத்திருப்பது என்ற நிலைப்பாடை கொண்டு பயணிக்கின்ற உங்களுக்கு கண்டிப்பாக அன்புறவிலே, படிப்பின் நிறைவிலே, பணியின் உயர்விலே, தொழிலின் முன்னேற்றத்திலே, உடல் உபாதைகளிலிருந்து விடுதலையை காணுகின்ற சூழலில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற நீங்கள், அது இறைவனிடமிருந்து வருகிறது, இறை நம்பிக்கையில் பிறக்கிறது, இயற்கையுடன் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற அன்புறவில் நிலைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து செயல்படுங்கள். மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையேயான உறவை சரி செய்து அன்பில் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏசாயா இறைவாக்கினர் அடிமைத்தலையில் இருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு, யூதேயா மக்களுக்கு இறைவனின் மகிமை காண்பீர்கள் என்று மகிழ்வின் செய்தியை கூறியது போல, யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று, அந்த காத்திருப்பதில் மகிழ்வை காணுங்கள் என்று அறிவுறுத்துவது போல, திருமுழுக்கு யோவான் தனது சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, வந்திருக்கிறவர், வர இருக்கிறவர், வாக்களிக்கப்பட்ட மெசியா நீர்தானோ என்பதை உறுதி செய்து கொண்டது போல, நம்முடைய வாழ்விலும் அந்த இறைவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு அந்த இறை நம்பிக்கையில் ஒன்றிணைந்த வாழ்வில் தொடர்ந்து பயணிக்க வாழ்த்துகிறேன். திருவருகை காலத்தின் நிறைவில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்துகிறேன்.